ஆண்டவனுக்கு வந்து யாராவது தண்டிக்கணும்னு சொன்னா ஏழை ஆக்கிட்டு நிறைய பெண் குழந்தைங்க கொடுத்துருவாங்க. இன்னும் ஆண்டவன் யார் மேல கோபம் இருந்தா தண்டிக்கணும்னு சொன்னா நிறைய பணம் பேர் புகழ் கொடுத்துட்டு விட்டுடுவான். இன்னும் ஆண்டவன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கோபம்னு சொன்னா இந்தியாவில் பாலிட்டிஷியன் ஆக்கிடுவான். வசதிக்கு மட்டும் போகாதீங்க, தேவைகளுக்கு மட்டும் கஷ்டப்படுங்க. தேவைங்க கிடைச்சா போதும். என்ன ஆகும்? தேவைங்க கிடைச்ச உடனே மனசு வந்து வசதிகளுக்கு தாகும், கம்ஃபர்ட்ஸுக்கு போகும். கம்ஃபர்ட்ஸ் கிடைச்ச உடனே லக்ஸுரியை கேட்கும். ஒரு சின்ன டிவி, ஒரு கார், ஒரு ரோ, அந்த மாதிரி தேவைகளோடு எடுத்துக்கிட்டா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு வந்து இந்த பணம் பேர் புகழ் நான் சத்தியமாக நான் வந்து எதிர்பார்க்கல. நான் வந்து எதிர்பார்த்தது ஏதோ ஒரு சின்ன கேரக்டர்ஸ், ஒரு வில்லன் கேரக்டர்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்கூட்டரை வச்சுக்கிட்டு ஒரு வில் ஸ்வீட்டர் சிகரெட்டு, ஒரு சின்ன ஒரு 1 bedroom ஃப்ளாட் வாங்கிட்டு எல்லாம் சொல்லிட்டு நான் இது பண்ணுறேன். ஆண்டை வந்து இவ்வளோ கொடுத்துட்டு அதை வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு அப்போ எல்லாம் நான் கஷ்டப்படல. ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னால் கஷ்டப்பட்டேன், ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் நான் கஷ்டப்படல. நான் இப்போ தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஏன்னா எங்கேயோ கொண்டு போய் உட்கார வச்சுட்டீங்க. அங்கிருந்து வந்து எப்படி வந்து ஒன்றுமே புரியல எனக்கு அங்கே. ஸோ அந்த அன்பு ஆதரவுக்கு நான் வந்து எப்படி நன்றி சொல்லுதுன்னு தெரியல. நான் ஷூட்டிங்கில் டான்ஸ் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அது வந்து குஷ்பு உங்களுக்கு எல்லாருக்குமே, டான்சர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஷார்ட் சொன்னால் ஒரு 20 ரிஹர்சல் ஆகும், ஒரு 20 டேக்ஸ் ஆகும். அது வந்து நான் ஸ்டேஜில் பண்ணுறேங்கிறத நான் நினச்சி கூட பார்க்க முடியல. ஆனால் லாஸ்ட் டைம் வந்து இங்கே வந்திருந்தப்போ நான் சீஃப் கெஸ்ட்டாக வந்துட்டு அத்தனை பேர் வந்திருந்தாங்க. நான் மேடையில் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் பண்ணதுக்கே அவ்வளோ சந்தோஷப்பட்டதை பார்த்து எனக்கு வந்து டெஃபினெட்லி நான் என்ன கஷ்டப்பட்டாலும் சரி ஆடிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த ஆண்டவன் கிருப்பையில் என்னமோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஆடினேன். ஸோ உங்களுக்கு வந்து சந்தோஷப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று நான் என்னுடைய ரசிக பெருமக்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். தயவு செஞ்சு அட்வைஸ் அப்படிலாம் நினைக்காதீங்க. அந்த அளவுக்கு நான் வந்து வளரல. தயவு செஞ்சு உங்கள் அப்பா அம்மா தான், தகப்பனார் தான் நடமாடும் தெய்வங்கள். அந்த அப்பா கடவுளெல்லாம் விட்டுடுங்க. ஹூ இஸ் காட்? கடவுளெல்லாம் விட்டுடுங்க. அப்பா அம்மா தான். அவங்கள வந்து நீங்கள் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களை ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்பான். அதை விட பெரிய பூஜையே ஒன்றுமே கிடையாது. அப்புறம் 14 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் ஓன்லி 16 இயர்ஸ் எல்லாருக்குமே ஆண்டவன் வந்து கோல்டன் பீரியட், கோல்டன் டைம். அது அந்த 16 வருஷத்துல தான் நீங்கள் கரெக்டாக படித்து நல்ல வேலையில் சேர்ந்து நல்லா கல்யாணம் பண்ணி எவ்வளோ குழந்தைங்க பெற்றுக்கிட்டு நீங்கள் செட்டில் ஆகிடும். 30 வயசு 14 to 30 அதில் நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ரொம்ப ஜாக்கிரதை. அண்ட் இன்னும் மட்டும் சொல்ல விரும்புகிறேன், வசதிக்கு மட்டும் போகாதீங்க, தேவைகளுக்கு மட்டும் கஷ்டப்படுங்க. தேவைங்க கிடைச்சா போதும். என்ன ஆகும்? தேவைங்க கிடைச்ச உடனே மனசு வந்து வசதிகளுக்கு தாகும், கம்ஃபர்ட்ஸுக்கு போகும். கம்ஃபர்ட்ஸ் கிடைச்ச உடனே லக்ஸுரியை கேட்கும். லக்ஸுரி வந்த உடனே ஸ்டைலுக்கு போகும். ஸ்டைலுக்கு போன உடனே ஒரு பர்வர்ஷன் ஆகிடும். பர்வர்ஷன் ஆன உடனே ஒரு டிப்ரெஷன் வந்துடும். அதுக்கப்புறம் there is no solution. ஸோ கொஞ்சம் ஒரு சின்ன டிவி, ஒரு கார், ஒரு ரோ, அந்த மாதிரி தேவைகளோடு எடுத்துக்கிட்டா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும்.